வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் தொடர்ந்து படம் பார்க்குறாங்கன்னும் பொழுது நீங்கள் யாரோட ஃபேன் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மணிரத்னம் அவருடைய ஃபேன் சொல்லுவாங்க, சங்கர் அவருடைய ஃபேன் சொல்லுவாங்க, ஜிவிஎம் அவருடைய ஃபேன் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிமாறனுடைய ஃபேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய கண்டென்ட்டாக இருக்கட்டும், அவருடைய பொலிட்டிக்கல் விஷனாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. தொடர்ந்து ஃபேன் செலிப்ரேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான டேரக்டர்ன்ற இடத்துல அவர் இருக்கார். அவரும் சூர்யாவும் சேர்ந்து வாடிவாசல் அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட கொண்டாட்டம் அண்ட் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்துக்காக 2 மாடு வாங்குறாங்க, அந்த மாட்டை சூர்யாவுடைய வீட்லேயே வளர்க்குறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா படத்துக்காக லண்டனுக்கு போகிறாங்க, இல்லை இன்னொரு பக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னா அங்கே இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு இந்த ஏஐ வச்சு எந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த காளை மாடு போன்ற விஷுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதுக்கான அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் பயங்கர பிரம்மாண்டமாக, முக்கியமாக இந்த வாடிவாசல் அப்படின்னு வரும்போது அந்த மாடுகளை துன்புறுத்தக்கூடாது, அப்படி நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. பட்டு அப்படி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கண்டென்ட், எப்படி ஜுராசிக் பார்க்லாம் நம்ம ஹாலிவுட்டில் பார்த்து வேக்கிறோமோ அதை ஒரு மினியர் வெர்ஷனாக நான் சொல்கிறேன். இப்போ மாடுகளை வச்சு நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட்டை கொடுக்க முடியுமோ ரொம்ப லைவாக அதை பண்ணலான்ற பிளானில் தான் அவங்க போய் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு பெரிய ஹைப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்னாங்க. அதுக்குள்ளே சூர்யா சார் வேற ஒரு படம் பண்ணுவேன்ட்டார். இப்படி ஒரு வாட்டியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பார் சூர்யா சார். கடைசியாக அது எந்த இடத்துல நின்றுச்சுன்னா, ஜி பிரகாஷ் அவர்கள் வெற்றிமாறன் அவர்களும் சேர்ந்து இந்த படத்துக்கான மியூசிக் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோடைய ஒர்க் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 மாசத்துல இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடுதுப்புன்னு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் சூர்யா சார் கதை கேட்டிருக்காரு. அதுக்கு வெற்றிமாறன் சார் ஓவராலாக அந்த ஒன்லைனை சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் அங்கே போய் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், சூர்யா சார் முழுக்க ஸ்கிரிப்டாக இருந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறமா 2 பேரும் பேசி இல்லை ஸ்கிரிப்டாக அப்படி வராது, நம்ம ஓவராலாக அங்கே போய் ஒர்க் பண்ணலாம், ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் சூர்யா சார் சொல்லியிருக்காரு அப்படி இருந்தாலும் இது 2 பார்ட்டாக வரக்கூடாது, ஒரு சிங்கிள் பார்ட்டாக தான் இருக்குன்னு சொன்ன மாதிரியும், டுவர்ட்ஸ் த எண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம இதை ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்ற இடத்துல தான் இப்போ வாடிவாசல் இருக்குன்றதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அந்த ப்ரோமோ வீடியோவே அப்படி இருந்தது. அந்த வாடிவாசல் சூர்யா அவர்கள் அப்படி நின்றுட்டு அந்த காலை அடக்க போகிறாருன்னு அப்படின்ற அந்த ஸ்டேஜ் பண்ணுற அந்த ப்ரோமோவே இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ லைவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொலாபரேஷன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதே பயங்கர வருத்தம். சரி, அடுத்து நம்ம வெற்றிமாறன் சார் என்ன பண்ண போகிறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா, தனுஷ் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் குபேரா படத்துடைய ஆடியோ லான்ச் அதில் சொல்கிறாரு, வடச்சென்னை 2 கண்டிப்பாக வருது, இந்த வருஷம் எண்டில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோன்னே ஃபேன்ஸ்லாம் அங்கே செதறாங்க. இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்புவோட எழுச்சி எப்போன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்காக 5 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து அந்த படத்தோட அப்டேட்டை கேட்டு அந்த படத்தோட மேக்கரே கொஞ்சம் கோவப்படுற அளவுக்கு அந்த மக்களுடைய ஆசையும் அந்த படத்துக்கு மேலே இருக்க அன்பும் காட்டின ஒரு படம்னா கண்டிப்பாக வடச்சென்னை பார்ட் 2 தான். அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் அடுத்து வரப்போகுதுன்னும் போது மீண்டும் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ என்ன அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்கிறாங்கன்னா, வடச்சென்னை பார்ட் 2 பண்ணுறதுக்கு முன்னாடி சிலம்பரசன் அண்ட் வெற்றிமாறன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த கண்டென்ட் வாடிவாசலும் கிடையாது, வடச்சென்னையும் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகுதுன்றாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியுமான்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வடச்சென்னையிலேயே ராஜன் அப்படின்ற கேரக்டர் சிம்பு தான் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் ஓகே சிம்பு வேண்டான்னு சொல்லி அந்த கதையாகவே வடச்சென்னை கதையாகவே சிம்பு அவர்கிட்ட போய் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் தனுஷ் அவர்கிட்ட மறுபடியும் அங்கேருந்து விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ராஜன் கேரக்டர் பண்ண போகிறான்னு போய் டுவோர்ட்ஸ் த எண்டில் தான் அமீர் அவர்கள் அந்த ராஜன் கேரக்டர் பண்ணார். இப்போ மீண்டும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சிம்பு அண்ட் வெற்றிமாறன் இந்த காம்பினேஷனில் இணையிறாங்கன்னும் போதே லிட்ரலாக கூஸ் பூம்ஸ் தான். ஏன்னா எஸ்டிஆர் முன்னாடி சொன்ன மாதிரி கார் இப்போ ரேஸில் ஓட ஆரம்பிச்சிருச்சு, என்ன வேகத்தில் ஓட போகுதுன்ற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க? பட் எல்லாருக்கும் இன்னும் ஷாக்கிங்காக இருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கோலிவுட்டில் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், கோலிவுட்டில் பேசாத ஒரு விஷயம் திடுதுப்புன்னு நடந்திருக்கு. ஒரு ராத்திரி பயங்கரமான ஒரு அடை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு டைரக்டர் வெற்றிமாறன். அந்த செல்ஃபியில் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்கே கிங்காங். இப்படி ஒரு கொலாபரேஷன் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல வெற்றிமாறன் சார் இருக்க போகிறேன்றதுல டவுட்டே கிடையாது. இந்த ஃபோட்டோவை பார்த்து நான் சீரியஸ்லி பயங்கர ஸ்டன் ஆகிட்டேன் இந்த அப்டேட்டை கேட்டுட்டு அப்படின்றத.
கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது டாடா பாய். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.